கீ ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் 3 கிளாஸ் ரைஸ் எடுத்து நார்மல் வாட்டர் ஊற்றி 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. தென் ஒரு குக்கர் வச்சு 4 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஹோல் ஸ்பைசஸ் அண்ட் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்லைஸாக கட் பண்ண ஆனியன்ஸ் அண்ட் க்ரீன் சில்லிஸ் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஆனியன் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. பாருங்கள், இது போல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் இது போல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக புதினா இலைகள் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கும் போதே அவ்வளோ ஒரு மணமாக இருக்குது. 3 கிளாஸ் ரைஸ்க்கு 6 கிளாஸ் தண்ணி தேவைப்படும். 5 கிளாஸ் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிட்டு 1 கிளாஸ் கோகோனட் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. குக்கரை மூடி வச்சு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. குக்கரை ஓப்பன் பண்ணிங்கன்னா சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.